ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கும், இப்போ தான் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். என்னென்னலாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம வீடியோஸ் ஒரு ஆவரேஜாக ஓரளவுக்கு வியூஸ் போச்சுன்னா கூட இதில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து வரும். நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றதையும் வீடியோவில் நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து இந்த டைம் தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ, மார்னிங்கோ, நைட் டைமோ, ஈவினிங் டைமோ, எந்த ஹார் நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ, நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, எல்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃப்ரீ டைம் எதுவோ நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்டென்ட் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். நமக்கு குக்கிங் பிடிச்சா குக்கிங் போட்டுக்கலாம், ஆர்கனைசிங் போட்டுக்கலாம். ஒரு கோலம் உங்களுக்கு போட தெரிஞ்சா கூட அதை கூட நீங்கள் அழகாக ஒரு நோட்டில் வச்சோ இல்லை ஒரு தரையில் வச்சோ போட்டு வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஷார்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம், லாங் வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம். நம்மளோட டைமிங் தான் அது, நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடணுன்னாலும் நீங்கள் போடலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸ் காமிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்க செய்யும் இல்லைங்களா, லேடீஸை பொறுத்தளவுக்கு. நீங்கள் ஃபேஸ் காமிக்காமல் கூட வீடியோ போடலாம். ஒன்ஸ் நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து காமிச்சிக்கலாம். இப்போது நம்ம ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை வீட்டிலேருந்து ஏதோ ஒரு டைலரிங் பண்ணுறோம், எது பண்ணுறோன்னாலுமே சின்ன அமௌண்ட்டாவது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் யூடியூப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் கொடுத்தாலே போதும். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு மொபைல் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மைக்லாம் கூட தேவையில்ல, ஸ்டாண்ட் எதுவுமே தேவையில்ல. நம்ம கொஞ்சம் வேகமாக கூட சவுண்டில் பேசிக்கலாம், நம்ம கையில் பிடிச்சிட்டே கூட வீடியோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தேவையில்ல. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம தான் பாஸ். இதில் என்னென்னா நம்ம தான் முடிவு பண்ணணும், எப்போ கண்டென்ட் போடணும், என்னென்னைக்கு போடணும், எந்த டைமிங்கில் போடணும், எல்லாமே நம்மளே டிசைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை இன்னொன்று என்னென்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 10 நாள் நான் வீடியோ போடுறேன், உடனே டவுன் ஆகி சோர்ந்து போயிடுறேன், போடாமல் விட்டேன்னா அது வந்து உங்களுக்கு அப்படி சேனல் டவுன் ஆகிடும். நான் கூட 20 டேஸ் 15 டேஸ்லாம் நடுவில் போடாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, வியூஸ் வந்து அதுக்கப்புறம் போட்டாலும் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ தொடர்ந்து இப்போ வாரத்துக்கு 3 வீடியோ போடுறீங்கன்னா 3 போட்டுருங்க, 2 போடுவீங்க அப்படின்னா 2 வீடியோஸ் வந்து போட்டுருங்க. தொடர்ந்து வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு இது மாதிரி எடுத்து பாருங்கள். ஒரு 100 வீடியோஸ் நம்ம போடுவோம், அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனால் அதை வச்சுப்போம், இல்லை ரீச் ஆகலைன்னா விட்டுறலாம். அந்த மாதிரி நீங்களே ஒரு முடிவு எடுத்து போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். இன்னும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு சேனலுக்கு வந்து இப்போ 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க, அதை வந்து நான் வாங்கிக்கலாமா, அந்த சேனலை வாங்கி நான் ரன் பண்ணலாமான்னு கேட்டிங்க. இந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே ட்ரை பண்ணி, அதாவது ஒரு செடி மாதிரி, ஒரு குழந்த மாதிரி தான், ஒன்றுலேருந்து நீங்களே அதை க்ரோ பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படிலாம் ஒரு 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க சேனலை நீங்கள் வாங்கினா கூட அது நம்ம வீடியோ போட்ட உடனே ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா, வியூஸ் 1000 2000 கூட போகிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம போடுற கண்டென்ட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து ரீச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேனலை காசு கொடுத்து வாங்கி அதை வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, சிலர் வந்து ஒரே டைப் வீடியோ வந்து போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் போடலாம். இல்லை 2 3 விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, குக்கிங்கு, வீட்டை நீட்டாக வச்சுக்க பிடிக்கும், இந்த மாதிரி கார்டனிங், இந்த மாதிரி போடுறோம், இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து போட்டுகிட்டே இருக்கணும். இப்போது இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, விலாக் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் பிரச்சனையும் கிடையாது. டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை எடுத்து போடலாம். டெய்லி வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ, என்ன வேலை பண்ணுறோமோ அதை எடுத்து போட்டுடலாம். அது எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு கண்டென்ட் பிரச்சனை இருக்காது. இப்போ வேறு மாதிரி நீங்கள் போடும்போது, இப்போ ஒரு கோலமே போடுறீங்கன்னா எவ்வளோ நம்ம போட முடியும். இப்போ சேவிங்ஸ் ரிலேட்டடாகவே போடும்போது எவ்வளோ கண்டென்ட் அதில் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் எல்லாமே போட்டோம், எல்லா சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றியும் போட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் யோசிக்கிறதுக்கு. ஸோ கண்டென்ட் எப்படி போடணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, டெய்லி விலாக்ஸ் மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ரீச்சும் இருக்கும், கண்டென்ட் ப்ராப்ளமும் வராது.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் நம்ம வச்சுருக்கோம், ஒரு ஆடியன்ஸ் நமக்கு இருக்காங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணலாம். எல்லோரும் பண்ணிகிட்ருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஆயிலோ, சத்து மாவு பொருட்களோ, மசாலா ஐட்டம்ஸோ, இல்லை என்ன பண்ண முடியுமோ கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணலாம். ஒரு ஆடியன்ஸ் நமக்கு இருக்காங்கன்னா, 1,00,000 பேர் நம்மளை பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட் நம்ம விற்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு 100 பேராவது வாங்குவாங்க. அதில் நம்ம குவாலிட்டி நல்லா கொடுக்கும்போது நமக்கு நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு நிறையா வரும். அதை அக்செப்ட் பண்ணாதது உங்களோட விருப்பம். ப்ராடக்ட் ப்ரொமோஷனும் வரும். ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணியும் உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லைனா பொருளாக கொடுத்தும் அந்த பொருளை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ப்ராடக்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ இண்டஸ் வேலி வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரொமோஷன் தான். அகோரா பிராண்ட்லேருந்து வருது பார்த்திங்களா, வேக்கம் கிளீனர்லேருந்து ஜூஸர், மற்றபடி அதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ப்ரொமோஷன் தான். அப்புறம் டிவைன் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்டு, இது எல்லாமே ப்ரொமோஷன் தான். அதெல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட்டும் ஃப்ரீயாக வரும். ப்ளஸ் வந்து நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுப்பாங்க. அது உங்கள் சேனலோட க்ரோத்தை பொறுத்து. அதுவும் இப்போ சும்மா வந்துடாது இல்லைங்களா, அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு. அதனால தான் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிதே அப்படின்னு நம்ம போய் கமெண்ட்டில் சொல்லி ஒன்றும் யூஸ் கிடையாது. அவங்க அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அவங்க ப்ரமோட் பண்ணுறதால அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு சேல் ஆகுது. ஸோ அவங்க வந்து அதை அவங்களுக்கு வந்து ஆட் மாதிரி கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி போடும்போது அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து படிப்பீங்க, அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. உங்கள் டைம் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸும் இருக்கும். வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸை நினச்சி வந்து டென்ஷன் ஆக மாட்டீங்க. வேலைக்கு போகலையே, நமக்கு ஒரு இது இல்லையே அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸு இந்த மாதிரிலாம் போஸ்ட்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி, இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுற மாதிரி, இதையும் நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க. அதுலேருந்து மணி வராதது நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளோட முயற்சியில் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டைமும் நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ். இதுவே வந்து வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங்கே நான் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெயினாக வந்து யூடியூப் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் தான் அதிகம் டிஸ்அட்வான்டேஜை விட அப்படின்னு நான் சொல்வேன். நீங்கள் வந்து ஒரு போல்டான பர்சன் அப்படின்றதால. நீங்கள் எவ்வளோ யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 4000லேருந்து 5000 வரைக்கும் மந்த்லி வந்துடும் கண்டிப்பாக. இதில் வந்து சில சமயம் பார்த்திங்கன்னா 7000 கூட வரும். அந்த மாதிரி இருக்கும். நான் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் ரெகுலராக வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து எடுத்துருவேன். நான் வீடியோஸ் போடலைன்னா அப்போ வராமல் இருக்கும். நான் ரெகுலராக ஒரு மாதத்துக்கு ஒரு 10 to 15 வீடியோஸ் நான் போட்டுட்டேன் அப்படின்னா கூட எனக்கு கண்டிப்பாக வந்து 5000 கிட்ட பேமெண்ட் வந்துடும். அந்த ஃபோனில் அனாலிட்டிக்ஸ்லாம் வச்சு கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தொடர்ந்து டெய்லி வீடியோ போட்டோம், 30 நாளும் 30 வீடியோ போட்டோன்னா மாதம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ போடணுன்னு தான் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் வந்துடுது. நான் கூட நினைப்பேன், யூடியூபர்ஸ்லாம் நிறையா வீடியோ போடுறத பார்த்து, டெய்லி வீடியோ போட்டால் காசு வரும் அப்படின்னா நம்மலாம் டெய்லி போட்டுருவோம் வீடியோன்னு நானும் யோசிச்சுருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே வரும்போது கண்டென்ட் எடுக்கணும், யோசிக்கணும், அதுக்கு அந்த தம்ப்நெயில் கொடுக்கணும், டைட்டில் வைக்கணும்லாம் யோசிக்கும்போது சில சமயம் வந்து டயர்டாகிடும். அது மாதிரி இல்லாமல் ஒரு டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போது இந்த வீடியோ வந்து இன்றைக்கி மார்னிங் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங்கே யூடியூப்பில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்ற வீடியோவும் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.